கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட இடைப்படுகின்ற ஒரு வார்த்தை, யாத்ராகமம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னும் நாமத்தினால் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானேன். ஆனாலும் யெகோவா என்னும் என் நாமத்தினால் நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை. அப்போ இந்த வார்த்தையின் மூலம் தேவன் இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவரோடும் கூட இடைப்பட விரும்புகிறார். இந்த வார்த்தையில நம்ம 2 நாமங்கள், தேவனுடைய 2 நாமங்களை குறித்து நம்ம பார்க்கிறோம். முதலாவது சர்வ வல்லமையுள்ள தேவன். அப்போ சர்வ வல்லமையுள்ள தேவன் அப்படிங்கிற அந்த நாமத்திற்குண்டான அர்த்தம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அவர் போதுமானவர், நம் தேவைகளை சந்திக்க அவர் போதுமானவர் அப்படிங்கிறது தான் முதலாவது அர்த்தம். 2வது, அவர் வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவதற்கு உண்மையுள்ளவர், அதை நிறைவேற்றி முடிக்க அவர் வல்லமையுள்ளவர். அப்போ ஆபிரகாமுக்கு அங்க ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு, அங்க உனக்கு ஒரு சந்ததியை தருவேன்னு. அங்க 100 வயதுல கூட அங்க அவருக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற அவர் வல்லமையுள்ளவராயிருந்தார். ஆபிரகாமுடைய சரீரம் செத்து போனது, சாராளுடைய கர்ப்பம் செத்து போனது. ஆனாலும் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருந்தபடியினாலே அங்க 100 வயதுல ஆபிரகாமுக்கு அங்கே பிள்ளையை கொடுக்க அவரால் முடிந்தது. அப்போ இதுதான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்கிற அந்த நாமத்திற்கு அர்த்தமாயிருக்கும். அப்போ சங்கீதம் 91:1-2 நம்ம பார்க்கிறோம், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்வேன். அப்போ இன்றைக்கு அந்த உன்னதமானவர் அப்படிங்கிறதற்கும் அதே எல்ஷடாய், சர்வ வல்லமையுள்ளவர் அப்படிங்கிற அந்த அர்த்தம் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அது இங்கிலீஷ்ல டிபிடில, when you sit enthroned under the shadow of Shaddai, you are hidden in the strength of God Most High. He is the hope that holds me and the stronghold to shelter me, the only God for me and my great confidence. அப்போ இன்றைக்கு அவருடைய எல்ஷடாயினுடைய நிழலுக்குள்ள வந்த நமக்கு, அவருடைய பலத்தின் கீழே வந்த நமக்கு நிச்சயம் என்ன உண்டு? பாதுகாப்பு உண்டு. இதை நம்ம விசுவாசித்தோம்னா நம்ம ஒரு காலம் ஒரு தீங்குக்கும் நம்மை தேவன் ஒப்பு கொடுக்க மாட்டார். அப்போ இதுதான் அந்த ஏன்னா அவர் நம்மை பாதுகாக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். அந்த வல்லமை, நம்மை பாதுகாக்கக்கூடிய வல்லமை அவரிடத்துல இருக்கிறது. இதை நம்ம விசுவாசித்தோம் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் நம்ம நிச்சயமா எல்லா தீங்குகளிலும் இருந்து நம்ம பாதுகாக்கப்படுவோம். அடுத்ததா யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 14-15 நம்ம பார்க்கிறோம், அதற்கு தேவன், இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மோசேயோடே சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்வாயாக. அப்போ இந்த இடத்துலயும் இருக்கிறவராக இருக்கிறேன், ஐ ஆம் தட் who I am அப்படிங்கிற அந்த நாமத்தின் மூலம் வெளிப்படுகிறார். இதுவும் யாவே அப்படிங்கிற நாமம் கிட்டத்தட்ட ஒன்றாய்த்தான் இருக்கிறது. ஏன்னா அவர் செல்ஃப் எக்ஸிஸ்டிங் காட். அவரை யாரும் உருவாக்கல. அவர் ஆதியும் அந்தமும் அவர்தான். அவருக்கு முதலும் கிடையாது, முடிவும் கிடையாது. அவர் காலத்திற்கு அப்பாற்பட்டவர். எல்லாவற்றிற்கும் மேலாக அந்த யெகோவா ஐ ஆம் அப்படிங்கிறதற்கு ஒரு மிகப்பெரிய அர்த்தம் என்னன்னா, அவர் கவனன்ட் கீப்பிங் காட். அவர் தன் உடன்படிக்கைக்கு அவர் உண்மையுள்ளவராயிருப்பார். அவர் தன் அன்பின் நிமித்தம், தன்னுடைய ஜனங்கள் மேல வைத்த அன்பின் நிமித்தம் தன் உடன்படிக்கையை அவர் நிச்சயம் நிறைவேற்றுவார். அப்போ இன்றைக்கு அந்த பழைய உடன்படிக்கையின் கீழே அந்த மோசேக்கு இவ்வளவு தூரம் தேவன் தன்னை வெளிப்படுத்தி இருப்பார் என்றால், இன்றைக்கு புது உடன்படிக்கையின் கீழே நம்ம இருக்கிறோம். நம்ம கூட அவர் விசேஷமான ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறார். தன்னுடைய இரத்தத்தை சிந்தி நம்ம கூட உடன்படிக்கை செய்திருப்பார் என்றால், அவர் அந்த உடன்படிக்கைக்கு எவ்வளவு உண்மையுள்ளவராயிருப்பார். அப்போ அந்த உடன்படிக்கை குறித்த அந்த சத்தியங்களை நம்ம அறிந்து கொள்ளும் போது நம்ம வாழ்க்கையில நம்ம நிச்சயம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம். அதே போல யோவான் 8:58 பார்க்கிறோம், அதற்கு இயேசு, ஆபிரகாம் உண்டாகிறதற்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் இருக்கிறேன். இங்கே இயேசு தன்னை அப்படித்தான் வெளிப்படுத்துகிறார். நான் இருக்கிறேன், முன்னமே இருக்கிறவராக இருக்கிறேன். என்னை யாரும் உருவாக்கல. நானும் எப்படி இருக்கிறேன்? பூமி தோன்றுவதற்கு முன்பதாகவே உலகம், அதாவது என்னை யாரும் படைக்க முடியாது, என்றென்றைக்கும் நான் இருக்கிறேன், எட்டர்னலா நான் இருக்கிறேங்கிறத தான், ஆபிரகாமுக்கு முன்னாடியே நான் இருக்கிறேங்கிறத அங்கே இயேசு சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு தேவனைத்தான் நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அவருக்கு முதலும் கிடையாது, முடிவும் கிடையாது, என்றென்றைக்கும் அவர் வல்லமை உள்ளவர். அவர் யாவே தேவன். அப்போ அவரால் முடியாத காரியம் ஒன்று இல்லை. அதனாலதான் யாத்ராகமம் 6ஆம் அதிகாரம் 4, 5, 6, 7 பார்க்கிறோம். அவர் சொல்லுகிறாரு,
என் உடன்படிக்கையை நான் கானான் தேசத்தை அவர்களுக்கு கொடுப்பேன் என்று நான் அவர்களோடு என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி இருக்கிறேன். இஸ்ரவேல் புத்திரரின் பெருமூச்சையும் கேட்டு நான் என் உடன்படிக்கையை நினைத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உங்க மேல சுமத்தின சுமைகளை நீக்கி நான் விடுவித்து அடிமைத்தனத்திற்கு நீங்களாக்கி ஓங்கிய கையினாலும் மகா தண்டனைகளினாலும் உங்களை மீட்டு நான் உங்களுக்கு தேவனாய் இருப்பேன். உங்க மேல எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் அப்படின்னு சொல்லி இங்க தேவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்ப இன்றைக்கு உங்க வாழ்க்கையில எதெல்லாம் உங்களை அடிமைத்தனத்துக்குள்ள கொண்டு வைத்திருக்கிறதோ அந்த அடிமைத்தனங்கள் எல்லாவற்றையும் நீக்கி விடுவிக்க அவர் இன்றைக்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இன்றைக்கு அந்த யெகோவா தேவனைத்தான் நாம் தேவனாக கொண்டிருக்கிறோம், தகப்பனாக கொண்டிருக்கிறோம். அதனால ஒன்றுக்கும் நம்ம கலங்க வேண்டியதில்லை, பயப்பட வேண்டியதில்லை. இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இன்றைக்கும் எங்களோடு கூட நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன், யெகோவா என்னும் நாமத்தினால் எங்களோடு கூட நீர் இடைப்பட்டிருக்கிறீர் அப்பா. இதை கேட்கிற எங்க ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அப்படியே நீர் வெளிப்படுகிற தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவனாய், நீர் வாக்குத்தத்தத்திற்கு உண்மையுள்ளவராய், தேவைகளை சந்திக்க போதுமானவராய் அப்பா, எல்லா உடன்படிக்கையும் வாக்குத்தத்தங்களையும் நிறைவேற்ற வல்லமையுள்ள தேவனாய் அப்பா, எல்லா அடிமைத்தனத்திற்கும் நீக்கி நீங்களாக்கி விடுவிக்கிற தேவனாய் வெளிப்படுகிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.